குடும்பம் ஆயிட்டீங்க. அவ்வளோதாண்ணா. 2வது தடவை வரீங்க. ஆமாண்ணா, நல்லா இருக்குது, கலெக்ஷன்லாம் நல்லா இருக்குது. ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனால் எப்படி நம்ம கடை எப்படி நாங்கள் கூகுளில் பார்த்து வேறு வழியே வரும்போது பார்த்தோம். சரி புதுசாக கடை போய் பார்க்கலாம் நம்மளுக்கு அப்படி தான் விசாரிச்சு வந்தோம். 10 நாளைக்கு முன்னாடி எடுத்து போன கலெக்ஷன் நல்லா பிடிச்சிருந்து எல்லாருக்கும். ஆமாம், தங்கச்சி பொண்ணு கல்யாணம் அதுக்கு எடுக்க வந்தோமா, எடுத்து போய் இன்னும் 10லன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கேயே போய் எடுத்துக்கலான்னு வந்து எடுத்துகிட்டு திருச்சியில் திருச்சி, நான் ஈரோடு தான். கலெக்ஷன் நல்லா இருக்குது, எல்லோரும் கொடுத்தவங்க எல்லோரும் கிஃப்ட் கொடுத்தவங்க நல்லா இருக்குன்னாங்க. சரி இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம். 2வது தடவை வந்துட்டோம். இல்லை திருப்தியாக இருந்தாலும் தேடி வந்து 2வது வந்தோம். கலெக்ஷன் பிடிச்சிருக்கு, நல்லா இருந்தது, ரேட்டு ரீசனபுளாக இருந்தது. ரேட்டு கொஞ்சம் ரீசனபுளாக தான் இருக்குது, பரவாயில்ல. இல்லை நிறையா எடுத்துகிட்டு போகிறாங்க. இனிமேல் யார் வந்தாலும் அதுதான் கூட கார்டு கேட்டு வேணும் வந்தால் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. நாங்கள் ஆக்சுவலாக தாத்தா காலத்துலேருந்து கைத்தறி தப்போ அப்படி வளர்த்துருந்தாங்க. அப்பா வந்தப்போ பவுன் கைத்தறி இருந்தது. அப்புறம் தொழில் நலிவடைஞ்சதாக அப்படியே கைத்தறி வந்து விட்டுட்டு நான் தறி ஓட்ட போய் கற்றுக்கிட்டு அப்புறம் படிப்படியாக வந்து என்றைக்குமே தரம் இருந்தால் எல்லாமே தேடி வரும். குவாலிட்டியாக நல்லா இருக்கும், ப்ரைஸ் கொடுத்தா. இல்லை அது எங்களுக்கு என்னென்னா இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இப்போ வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கு காரணம் என்னென்னா இந்த புடவை இந்த ஊரில் தயாரிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு 100% நல்லாவே தெரியும். இந்த புடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாராயணப்பேட்டை. ஆமாம், நாராயணப்பேட்டைன்னா இப்போ இளமொழியிலன்னா இளமொழி புடவை பட்டு புடவைன்னு ஊருக்கே தெரியும். ஆமாம் ஆமாம். என்ன ஆனால் வந்து இந்த புடவை எங்கே தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் போது எனக்கு எப்படி பார்த்தாலும் வீவர்கள் அங்கே ஒரு கடைக்காரங்க இருப்பாங்க, இல்லை அங்கே ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி வச்சு உடனே எனக்கு அரேஞ்ச் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ இந்த 1 மந்த் ஆன்லைனில் வந்து அதை இது மாதிரி இப்போ இது போனீங்கன்னா கட்டும்போது நல்லாயிருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ நெகமம் சொல்லுவாங்க, நெகமம் காட்டும் அந்த பக்கம் பொள்ளாச்சி இருக்கும், நெகமம் ஒன்று இருக்குது, அதுவும் இருக்குது இது மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். கண்டிப்பாக தங்கச்சி நான் ஈரோடு தான். ஈரோடு மார்க்கெட்டில் கிடைக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. நாங்களும் இந்த டெக்ஸ்டைல் தான் இருக்கலாம், தெரியும் நம்மளுக்கு எல்லாமே. நானும் டெக்ஸ்டைல் நிறைய எடுத்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி. போதும் விட்டுட்டாங்க. வந்து என்ன ரீசன்னா இப்போ என்னதான் இருந்தாலும் இந்த வளர்ச்சியில் இன்டர்நெட் வளர்ச்சியில் வந்து இந்த இடத்துல இருந்து பொருள் வாங்க வேண்டிய இல்லை. இப்போ ஆன்லைன் வந்ததில் தரமாக நிறைய ஏமாத்துறவங்க இருக்காங்க, நிறைய ஏமாத்துறதுங்க. இது தரமாக கொடுத்தா எங்கே இருந்தாலும் வியாபாரம் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்குது, ஒரு பேரை வாங்கும்போது கூட நம்பலாமா இன்னைக்கு கூட இல்லை, அது வராது. ஏன்னா நிறைய ஏமாத்துறவங்க இருக்காங்க, பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் ஆன்லைனில் போட்டு விட்டு ஒரு ஏமாத்தி 2000 ரூபாய்க்கு எடுத்து ஒரு கொசுவலை மாதிரி எழுதி ஏமாற்றிட்டாங்க. அதில் ஆன்லைனில் விட்டுட்டோம். இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டோம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு சொல்கிற மாதிரி சில பேர் வர இயலாது. ஒரு 500 ரூபா தேவைப்படும். இப்போ தேனியிலேருந்து ஒரு மிஸ் கேட்டாங்க, டீச்சர்ஸ் கேட்டாங்க, நம்பி வாங்கலாமான்னு. அவங்க தேனியிலேருந்து ஒரு புடவை எடுக்கிறதா இவங்க வந்து 5000 ரூபா செலவாகும். கண்டிப்பாக ஒரு காரில் வந்து 10,000 ரூபா செலவாகும். இதுதான் கொரியர் பண்ணி போட்டுருந்தாங்க. அதுக்காக அதான் 1-2 பேர் செய்கிற தவறுனால எல்லாரோட தொழிலையும் வந்து பேருக்கு எடுப்பு தரமாக. கண்டிப்பாக இல்லை, நம்ம இளம்பிள்ளைங்கிற போது ஏமாற்ற மாட்டாங்க, நம்பிக்கை இருக்கும் உனக்கு. மற்ற ஆன்லைனில் போகிறவங்கள நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்களா ஏமாற்றிடுறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பல குவாலிட்டியில் தயாரிக்கிறோம். அது எங்கள் தயாரிக்கிறவங்களும் தெரியாதுங்க தான், ஒன்றும் இல்லை. அவங்களுடைய ஊரில் என்ன லூம்ஸ் இருக்குது அந்த லூம்ஸுக்கு தகுந்த மாதிரி தயாரிப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்குது,
நல்லா தூரத்தில் இருந்தால் பெரிய அட்வான்ஸ் மிஷின்லாம் இருக்குது. ஆமாம், அது வந்து அந்த காலத்தில் செய்யப்போம். ஹை ஸ்பீடில் வந்துருச்சு இல்லை நிறையா. பனாரசியில் வாரணாசிலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு இது இருக்கும். அப்படிங்கும்போது அந்த ஊருக்கும் தனி மரியாதை இருக்குது. இப்போ இளம்பலை பட்டுக்கு ஒரு மரியாதை இருக்கும்போது பனாரசிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. கண்டிப்பாக நாராயணப்பேட்டைக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ நாராயணுக்கு நல்ல ஃபேமஸ் ஆகிட்டு வருதுல்ல. இது மாதிரி அதெல்லாம் வந்து எல்லாருமே எங்களை மாதிரி தறிக்காரங்க தான். இதில் சில வியாபாரிகள் பண்ணுற தவறுகள் இல்லை உண்மையில் ஒவ்வொருத்தர் செய்கிறனால நல்லா பண்ணுறவங்களுக்கு பேர் கெட்டு போயிருக்கு. நீங்கள் இளம்பிலே கடை பேர் போட்டு எடுக்கும்போது ஏமாற்ற மட்டும் தெரியும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சுன்னா அந்த தறிக்காரர்கள் இன்னொரு வாரம் போட்டு வரும். கண்டிப்பாக விற்கலன்னா வேறு டிசைன் போடுவோம். கண்டிப்பாக இல்லை போனாட்டு எடுத்து போனோம், அதெல்லாம் திருப்பி எடுத்து வந்துட்டோம். நாராயணி கட்டுறதுக்கு நல்லா இருக்குது. கேஸ் சைஸ் அதாவது என்ன பண்ணுவோம்னா கேஸ் சைஸ்னால ரொம்ப கட்டுறதுக்கு நல்லா ரிச்சாக இருக்கும். ரிச்சுக்காக இருக்கும் கட்டும்போது பார்க்க அப்படி நல்லா இருக்கும் கட்டுறது. அதெல்லாம் வந்து காலேஜ் பெரிய இல்லை நல்லா நல்லா கட்டிட்டு வரும்போது அந்த லுக்கு தெரியுது. பெரிய பதவியில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா லைக் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இது ஆனால் கைத்தறிகள் நெஞ்சான்னு வச்சுக்கோங்க 2200 3000 வரும். கண்டிப்பாக இது நாங்கள் பவுர்லோம்லாம் பண்ணுறதுனால எங்களால் வந்து 950 ரூபா 900 ரூபாயில் கொடுக்க முடியும். இப்போ அந்த சாரி ஒன்று பிளெயின் கொண்டு வந்தாங்கல்ல, அது பார்க்குறோட மேடம் கட்டிட்டு வரும்போது அது இதுவே மாறுது. அது மண்மல் எடுத்துட்டேன், நாங்கள் எடுத்துருக்கோம். அது ஒன்று அது எப்படின்னா அவங்க சாதாரண பார்த்த மல்மல் கட்டம் மல்மல் அதுலேயே வந்து மல்மல்லையே வந்து நிறைய இருக்குது. இப்படியாங்க அதாவது ஒரு இதில் 2/100 போட்டால் இது மாதிரி 2/120 220 வரும். 2/100 வரும். போட ஆமாம், டென்ஸு மாறிட்டே போகிறோம். 20s 40s இருக்கு, நிறையா இருக்குது. அது மாதிரி தான். ஆனால் டிசைன் ஒன்று தான். 2/60 2/40 நிறையா இருக்குது. 2/40 போடும்போது கிலோ வந்து மாறும். ஏன்னா நூல் தரதோடு போகும்போது அப்போ ஃபோட்டோவில் பார்க்கும்போது படம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து கவுண்ட்டு மாறுதில்ல, நூல் கவுண்ட் மாறும்போது மாறும். பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இல்லை நம்ம அதில் இருக்கிறதால தெரியுது, இல்லை மற்றவங்களுக்கு தெரியாது அதை பற்றி. நான் வந்தோடனே பார்த்தேன், அது ரொம்ப அழகாக இருந்தது. ஆமாம், அதனால அதாவது எங்களுக்கு தெரியும் வெட்டியில் என்ன ஃபஸ்ட்டு கேட்கறதுனால வியாபாரி கேட்கும்போது நீ இது என்ன போடுறீங்க, என்ன மிஷினில் நீங்கள் முடி போடுறது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இது நைஸ் கவுண்ட், அதனால தான் உங்களுக்கு இந்த சாப்பிட்டு அது இல்லாமல் வந்து முடி வந்து ஒரு 4 கிலோ தான் இருக்கும். வெயிட்டில் கம்மி, வெயிட்டில் இருக்காரு இளம்பிலையில் இதுதான் ஒரு நம்பரு. இவர் சேலை அங்கேயே கொண்டு வருவார். சரி 1000 கணக்கு கொண்டு வருவார். 1000 சாரி எடுப்போம் அப்படியே. இந்த இடத்தானுக்கு எனக்கு சரியா தெரியல. சரி, நான் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இது மாதிரி ஒரு எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கள. எங்கள் தாத்தா காலத்துலேயும் தறி பார்த்துக்கிட்டே இருந்தோம். எங்கள் அப்பா தறி ஓட்டும் போதும் பார்த்துட்டு இருந்தோம். போய் ஃபோன் வாங்குறது பிடிக்கிறது. அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். இப்போ தறியில் வந்து இப்போ 200 300 தறி போல ரகம் கொடுத்துட்ருக்கோம். அப்போ தறிக்கார் கூட நிற்கிறாரு வந்தார் பார்த்தேன். சரி, நீங்கள் லைவாக உள்ளேருந்து எடுத்து போகிறதுனால உங்களுக்கு நேம் கிடச்சிடும். சில பேர் ஆன்லைன் ஃபோட்டோவை மட்டும் தான் காமிக்கிறாங்க, கடையை காமிக்கிறது இல்லை, ஏமாற்றிடுறாங்க. அதனால் வந்து இதெல்லாம் அந்த கிராமத்தை வச்சு காட்ட இல்லை 200 கிராம் 250 கிராம் தான் இருக்கும். 250 கிராம்னா துணி வந்து நமக்கு அதாவது எந்த இடத்துலையும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. கட்டினால வெயிட்டாக தெரியாது உனக்கு. அது இப்போ சேரீ என்னன்னு தெரியுதா? அக்கா அவங்கள கூப்பிடுங்க, அப்படி போய் கூப்பிடு சொல்லிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னாவே 250 கிராம் தான். அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டே இருக்காது, தொந்தரவே இருக்காது. ஆயில் செல்லவே வந்து வெயிலுக்கு நல்லா இருக்குது கட்டினா. எங்கண்ணா இருக்கீங்க? லைவ் தான் போல வீடியோ எடுத்து நான் போட்டு இல்லை நல்லா இருக்கும் உண்மையிலே. எனக்கு மழை பிடிச்சது. ஏன்னா அங்கே திருச்சிக்கு அனுப்பி விட்டோம், ரொம்ப பிடிச்சி போச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும். கொஞ்சம் வேலையாக வந்தேன். அப்போ இந்தாங்க அவர்கிட்ட பேசுங்க. இங்கே லோக்கல் தான். அண்ணா வணக்கம். அண்ணா நீங்கள் அது என்ன சாரி? அது என்ன ரகம்? சொல்லுங்கண்ணா. இந்த பச்சை கலருக்குள்ள இங்கே உள்ள. சரி அண்ணா உங்களை பற்றி சொன்னார். ஆயிரக்கணக்கில் எல்லாம் வாங்கியிருக்கிறனாரு. இதானி எடுத்தது, இதானி டிஷ்யூ பெரிய நீ எடுத்தது தானே அது? சரி இப்போ புலவருக்கு வந்தாங்க, உங்களை பற்றி சொன்னாங்க.
அப்படியே அதெல்லாம் ஒன்றும் நல்லா பிரச்சனை இருக்குங்க. அதெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது தடவை வராங்கண்ணா, ஃபஸ்ட்டு தடவை வந்துட்டாங்க, அப்புறம் போயிட்டு பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி மறுபடியும் ரெண்டாவது தடவை வராங்க. ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கள் நம்ம கடையை பற்றி. சரி சின்ன கொஞ்சம் அது அது எப்படி தான் இருக்குது? அது பாருங்க, அது வேறையா? அது இன்னொன்று எடுத்தோம் அப்போ. ஆமாம் இல்லை அதுதான் original. அதாவது அதுதான் வேற குவாலிட்டி தான் வந்து எது இருந்தாலும் இதே 450 இருக்கும், 550 இருக்கும், 600. ஆமாம் நல்லா இருக்காது, நல்லா இருக்கும். அவங்க அதோட குவாலிட்டி. ஆமாம், ஒருத்தங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம்னு வச்சுக்கல. பில் பார்த்து சொல்கிறேன். இது வந்து கலரில் வந்தது, நீங்கள் வந்து ஒரே இதாக வந்தது. இது வந்து தான் இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங். அதுவும் பெருசு இந்த ஒயிட்டில் இருக்குது, பெருசாக இருக்குது. அண்ணா வாங்க, ஒன்றும் இல்லை, நம்ம சொந்தக்காரர் தான். வாங்க இந்தாங்க பிடிச்சிக்காங்க. நீங்கள் நம்மகிட்ட நல்லா கறி ஓட்டுறீங்க, எப்படி மழையெல்லாம் பரவாயில்ல. இல்லை அவங்க பிடிக்க மைக் தான். வணக்கங்க. நான் இங்கே வந்து இவர்கிட்ட வந்து 2-3 வருஷமாக கறி எடுத்து ஓட்டுறேங்க. முதலாளி வந்து கேரக்டரு, நல்ல கேரக்டர். எதாக இருந்தாலும் நம்ம அவங்க வீட்டு பையன் மாதிரியே தான் பார்த்துக்குவாங்க. எதாக இருந்தாலும் அவங்க தம்பி மாதிரி பார்த்து தெரியாதுலாம் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும். அவங்களுக்கு என்ன ஒரு அறிகுறியோ நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. எனக்கெல்லாம் வந்து ஒன்றும் தெரியாதுங்க. நம்ம வந்து தறின்னு வந்து தறி ஓட்டத்தான் தெரியும். அப்புறம் இப்போ சமயத்துக்குள்ள வந்து இப்போ ஒரு சில வந்து வேலை தெரியல, ஏதோ ஒரு என்னன்னா அண்ணன் எந்த அண்ணனும் சொல்லி கொடுப்பாங்க, சின்ன அண்ணன் பெரிய அண்ணனும் சொல்லி கொடுப்பாரு. அவர் முடிச்ச அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. வந்து இங்கே ஒரு 2-3 வருஷம் நானும் இங்கே ஓட்டுறேங்க, ஓட்ட முடிக்கிறேன். குவாலிட்டி நல்லாயிருக்கும். நாங்கள் நல்லா திறமாக தான் கொடுக்குறாங்க. வேலையை நாங்கள் சுத்தமாக செஞ்சு கொடுப்போம். எங்கேயுமே தவறாக இருந்தாலும் நாங்கள் திருத்திக்குவோம். எங்கேயுமே தவறாக இருந்தால் அவங்களும் திருத்துற அளவுக்கு எங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி நாங்கள் நல்லபடியாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். எங்கள் மேலே நம்பிக்கை இருக்குங்க. அதுதான் மெயினுங்களா? இல்லை, சம்பளம் வந்து நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து இன்னும் கொடுத்துருவாங்க. சம்பளம் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஏதோ நாங்கள் வந்து இலாப்பட்டவங்க அவங்களுக்கு இருந்தால் கூட சமயத்தில் ஏதோ ஒரு பண்ணலாம் கூட அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்டு செய்யலாம். ஏதோ ஒன்று குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னா பிடிக்கலன்னா அவங்க வந்து பிள்ளையாக இருந்து அவங்க வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதில் வந்து எங்களுக்கு வந்து எந்த குறையும் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு செய்கிறாங்க. செய்கிறனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். இவ்வளோ தூரம் வரும். நாளைக்கே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துன்னா கூட ஒரு சப்போர்ட்டாக நிற்பாங்க. அவங்க நம்பி தான் நாங்கள் வந்து குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து ரவிராஜ் அப்புறம் இது பேரை சொன்னாங்க. அவன் இவங்க நம்பி போகலாங்க, தொழில் நம்பி போகலாம், நம்பி வேலை கொடுப்பாங்க. நான் வந்து நம்பி போனால் பிள்ளைங்களுக்கு நான் வந்து வாடகை போட்டு தாங்க இருக்கிறேன். வாடகை போட்டு தான் வந்து இருந்து தறி போட்டுருக்கிறேன். நான் வந்து ஒரு அண்ணா கூலிக்காரங்க. சொந்த தறி போட்டுருக்கீங்க? இல்லைங்க, நான் ஒன்றும் இல்லை, இன்னும் மனசு நான் சொல்லிடுறேங்க. சொந்த தறி வந்து நாங்கள் சொந்த 2 தறி போட்டுருக்குறோங்க. வாடகை போட்டு தறி போட்டுருக்குறோம். நாங்கள் வந்து இந்த மாதிரி சூழலாம் ஐயா சொன்னால் அவங்க வேலை இல்லாமல் நான் கொடுக்குற மாதிரி இது வரைக்கும் வேலை இல்லாமல் கொடுக்குறாரு. நம்ம அது வந்து நம்ம தெரியப்படுத்திக்கிறேன். நான் கண்டிப்பாக ஆமாம், நம்ம இது வந்து நம்ம வந்து அது என்ன சொல்லுறோம், இவங்க மெயினாக வந்து இல்லாத பட்டைகள் வந்து உருவாகிறது அவங்களுக்கு வேலையை நிறையா வந்து இல்லை. நம்ம உள்ள மனசில் பட்டு நான் சொல்லிடுவேங்க. மணிகண்டன் வந்து மச்சனை விட்டு பையங்கண்ணா. நாம் வந்து ஃபஸ்ட்டில் வந்து வரப்போ தயங்க தான் வந்தேன். போக 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 தான் இவங்களை வந்து உங்களோட கேரக்டு, உங்களோட வந்து நம்பிக்கை எல்லாமே வந்து போக போக இன்னும் வந்து வளர்ச்சி எங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்கு. அவன் நம்ம வந்து தொழில் தான் முக்கியம். தொழில்னால வந்து பாட்டிக்கு நீங்கள் தான் எங்களுக்கு முக்கியம். நீங்கள் வந்து அதனால் நாங்கள் 1 மணி நேரம் நிற்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை. நாங்களே அதை இப்போ தேடி வந்து 2வது இப்போ அடுத்தது நீங்களே எங்களுக்கு தேடி வரணுங்களா? அதுக்கோசம் தான் இவ்வளோ தூரம். இல்லை, நம்ம இனிமேல் அங்கே எடுத்துட்டோம்னா ரெகுலர் பண்ணிடுவோம், அவ்வளோதான். இல்லை, எங்கள் குவாலிட்டி பொறுத்த வரைக்குங்க முடிச்ச அளவுக்கு வந்து நாங்கள் திறமாக தான் பார்த்து நாங்கள் முடிச்ச அளவுக்கு வந்து திறமாக தான் நெய்வோம்.
கூலி கட்டு கூலியும் ஆமாம் கட்டு குவாலிட்டி அதில் கரெக்டாக போட்டு குவாலிட்டி வந்துங்க. அதாவது எப்படி சொல்கிறேன்னா இதில் இப்போ சீலை இதில் வருதுங்களா, இந்த சீலையில் வந்து இதில் மிஸ்டேக் லைட்டாக வந்துருச்சுன்னா அந்த சீலை வந்து ஒன்றா விட்டுருவார். எங்களுக்கு கூலி வீடு சில நூல் கட்டாயி நடுவில் வந்தாயிரும். ஆமாம் வந்துச்சுன்னா எங்களுக்கு கூலி வருதா இல்லையோ அவர் தூக்கி அப்படி போட்டுருவார். பாட்டிக்கிட்டு நாங்கள் அப்படி விற்க மாட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அது உள்பக்கம் போனால் தெரியாது சிலதுக்கு. இல்லை அந்த அளவுக்கு அங்கே வந்து நாங்கள் போடுறதில்ல. அது வந்து ஃபினிஷிங்கு பொறுத்த வரைக்குமே நான் எங்களுக்கு வந்து இன்னுமே வந்து பெருசாக தான் நாங்கள் இன்னும் கொடுப்போம்னு நான் இதை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் வந்து முடிச்ச அளவுக்கு இன்னும் வச்சுக்கோங்க. சீரை வந்து ஒரு 10 பேருக்கு செட் பண்ணுறாங்க. அப்படி இருந்தால் தான் தரம் கிடைக்கும். தரத்துக்கு வச்சுட்டு தான் நாங்கள் இவ்வளோ தரம் அப்படி தான் வரும். தரம் இப்போ தான் போகாது. இப்போ நாளைக்கு ரவிராஜ் கடைக்கு போனோம், நான் பொருள் எடுத்தோம், நாங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் 4 பேர் சொன்னால் தான் எங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். டெவலப் ஆனால் இன்னும் 4 பேருக்கு படிக்கணும். கண்டிப்பாக இன்னும் நாங்கள் வந்து முதலாளி நம்பி இருக்கிறோம், முதலாளியே கஸ்டமர் நம்பி இருக்கிறாங்க. நீங்களாம் வந்துட்டு போனால் தான் நாங்கள் வந்து பழைக்க முடியும். ஆமாம் எல்லாரும் ஒருத்தன் கண்டிப்பாக அப்போ தான் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நம்புற தெய்வம் தொழில் வந்து நம்பிக்கை. எனக்கு வந்து ரவிராசி அவங்க தொழில் தான் முக்கியம். அவங்க நம்பி தான் நாங்கள் வந்து பழப்ப ஓடிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து அவர் இன்னும் மேலும் மேலும் வரணும்னு எனக்கு ஒரு வந்துடுவார். ஆசை. தரமாக இருந்தால் எல்லாம் தேடி வரும். அவ்வளோதான். கிளம்பிட்டோம் அப்படியே போயிட்டு நாங்கள் எதுக்கு வேறு போகணும் இன்னும். இங்கே சாப்பிட்டீங்கன்னா வண்டியில் ஆமாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் எல்லாம் கூட சரி வணக்கம் சரியா, ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நேரம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு. சரி சரி அப்புறம் ஓட்டம் இல்லை 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 அன்னைக்கு வந்து நிறையா பயிர் இருந்தது. நீங்கள் இல்லை இன்னைக்கு நல்லா தெரியுதா சாமி எடுத்து நீங்கள் எடுத்து நான் மீண்டும் மீண்டும் வரணும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்தையும் சொல்லுங்கள். இல்லை வருவோம் தீபாவளியில் எல்லாத்துக்கும் வருவோம். சரி ஓகே. முதல் பண்ணியிருந்த பண்ணானே இன்னும் பிஸியாக இருக்கு. நான் தான் தடுத்து வச்சு போதும். சூரத்து சரி சரி அப்படிலாம் 4 லட்சம் 5 லட்ச ரூபாய் எடுத்து வந்துடுவான். சரி சரி ரொம்ப சந்தோஷம். நான் தான் விட்டுட்டு போதும் நீங்கள் வாங்கி பண்ணிக்கணும். கிருஷ்ணா